மதுவிலக்கை ரத்து செய்து சாராயத்தை வெள்ளம் போல ஓடவிட்டார் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வகுப்புக்கு வரும்போது கஞ்சா வரா சொல்ல மனசு கஷ்டமா இருக்கு. பெண் குழந்தைகளே நிறைய பேர் மாணவிகள் கஞ்சா அடிச்சு காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை. இந்த அளவுக்கு தமிழகத்துல டாஸ்மாக் சாராயம் மட்டும் இல்லாம கஞ்சாவும் அதிகப்படியா ஆனதுக்கு காரணம் இந்த திமுக. திமுக காரங்க நேரடியா கஞ்சா கடத்துறாங்க. டாஸ்மாக் சாராய கடைக்கு சாராயத்தை உற்பத்தி செஞ்சு அனுப்பக்கூடிய ஆலைகளை வச்சிருக்கிறது திமுக ஆட்கள். டிஆர் பாலு பத்தியோ ஜெகதரட்சகன் பத்தியோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கஞ்சா கடத்துறது கஞ்சா விற்கிறது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கூட கஞ்சா எளிதாக கிடைப்பதற்கு காரணமாக இருப்பது திமுக ஆட்கள். அதை விட இன்னைக்கு மோசமான போதையா மிகப்பெரிய நம்ம வாயில நுழையாத இந்தியாவில தான் நிறைய இந்த போதைப் பொருள் கடத்தப்படுகிறது என்று அதை போய் கண்டுபிடிச்சா டெல்லியில 3 பேர் மாற்றா. அந்த 3 பேரும் தமிழகத்தை சார்ந்தவன். இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு யாரோ மூளையா இருக்குன்னு பார்த்தா தமிழகத்துல சென்னை மேற்கு மாவட்டத்துல திமுக அயலக அணி துணை செயலராக இருந்த ஜாஃபர் சாதிக் அவன் நண்பன் அவன் தம்பி ஜாஃபர் சாதிக் திமுக இருக்கிறா. அவன் தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறான். ஜாஃபர் சாதிக் தான் அதுக்கு மேலே இருக்கிறான்னு சொல்லு. ஆனா மார்ச் 9ஆம் தேதி தான் அவனை கைது பண்ண முடியுது. காரணம் என்ன? அவன் இந்த கோபாலபுர குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக இருக்கிறான். இது திட்டமிட்டு அவனை வந்துட்டு போலீஸ் வந்து தப்பிக்க வச்சிருக்கிறாங்க. இதே போல 1971 வருஷம் ஜூலை மாசம் 20ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை. அது வரைக்கும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களோ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோ ஏன் திமுகவை ஆரம்பித்த அறிஞர் அண்ணாதுரை அவர்களோ தமிழகத்தில் போதையை அனுமதிக்கவில்லை, சாராயத்தை அனுமதிக்கவில்லை. ஆனால் அண்ணாதுரை அவர்களுக்கு பின்பு ஆட்சிக்கு வந்த மு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தில் மதுவிலக்கை ரத்து செய்ய இருப்பதாக ஒரு தகவல் பரவியது. இதுவரைக்கும் தமிழக இளைஞர்கள் தமிழக மக்கள் போதை என்பது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு நல்ல தலைமுறை உருவாகி கொண்டு வருகிறது. மீண்டும் இந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தமிழக இளைஞர்களையும் அதனால் பெண்களையும் அவர்களுடைய வாழ்க்கையும் அழிக்க விளைகிறாரே என்று எண்ணி 80 வயதிற்கும் மேற்பட்ட மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கொட்டு மலை 80 வயது மூதியவர் கொட்டு மலையில் குறைபிடித்துக் கொண்டு கருணாநிதி வீட்டிற்கு போய், ஏ கருணாநிதி, நான் 2 முறை முதலமைச்சராக இருந்தேன். பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அண்ணாதுரையும் முதலமைச்சராக இருந்தார். நாங்கள் யாருமே தமிழகத்தில் சாராய போதை அனுமதிக்கல. நீ சுயநலத்துக்காக போதையை அனுமதிச்சதா சொல்லி கெஞ்சி கூத்தாடினார். 20 நிமிடங்கள் பேசி பார்த்தார். அதற்கு செவி சாய்க்காமல் 1971 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தமிழகத்தில் மதுவிலக்கை ரத்து செய்து சாராயத்தை வெள்ளம் போல ஓடவிட்டார் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி கருணாநிதி போதை சாராய போதையை அனுமதித்தது போல தமிழகத்தில் அங்கிங்கே நாள்படி எங்கேயுமே கஞ்சா போதை இருக்கு. நான் ஒரு கல்லூரி பேராசிரியரா இதை நேரடியா உணர்ந்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வகுப்புக்கு வரும்போது கஞ்சா வரா சொல்ல மனசு கஷ்டமா இருக்கு. பெண் குழந்தைகளே நிறைய பேர் மாணவிகள் கஞ்சா அடிச்சு காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை. இந்த அளவுக்கு தமிழகத்துல டாஸ்மாக் சாராயம் மட்டும் இல்லாம கஞ்சாவும் அதிகப்படியா ஆனதுக்கு காரணம் இந்த திமுக ஆட்சி. பத்திரிகையில தொலைக்காட்சிகள்ல நிறைய நம்ம செய்திகள் பார்க்கிறோம். திமுக காரங்க நேரடியா கஞ்சா கடத்துறாங்க. டாஸ்மாக் சாராய கடைக்கு சாராயத்தை உற்பத்தி செஞ்சு அனுப்பக்கூடிய ஆலைகளை வச்சிருக்கிறது திமுக ஆட்கள். டிஆர் பாலு பத்தியோ ஜெகதரட்சகன் பத்தியோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கஞ்சா கடத்துறது கஞ்சா விற்கிறது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கூட கஞ்சா எளிதாக கிடைப்பதற்கு காரணமாக இருப்பது திமுக ஆட்கள். அதை விட இன்னைக்கு மோசமான போதையா மிகப்பெரிய நம்ம வாயில நுழையாத அளவுக்கு பெயர் கொண்ட பல்வேறு போதைப் பொருட்களை திமுக நிர்வாகிகள் கடத்துகிறார்கள். டெல்லியில NCPக்கு நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோக்கு ஒரு செய்தி வருது. ஆஸ்திரேலிய அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு நிறுவனம் இன்டெலிஜென்ஸ் செய்தி கொடுக்கிறான். இந்தியாவில இருந்தா நிறைய இந்த போதைப் பொருள் கடத்தப்படுகிறது என்று அதை போய் கண்டுபிடிச்சா டெல்லியில 3 பேர் மாற்றா. அந்த 3 பேரும் தமிழகத்தை சார்ந்தவன். இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு யாரோ மூளையா இருக்குன்னு பார்த்தா தமிழகத்துல சென்னை மேற்கு மாவட்டத்துல
திமுகவோட அயலக அணி துணை செயலாளராக இருந்த ஜாஃபர் சாதி, அவன் நண்பன், அவன் தம்பி ஜாஃபர் சாதி திமுக இருக்கிறா, அவன் தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறான். இவங்க எல்லாம் சேர்ந்து இதுவரைக்கும் என்சிபிக்கு தெரிஞ்ச 3500 கிலோ மதிப்புள்ள போதைப் பொருட்களை இங்கிலாந்துக்கு, நியூசிலாந்துக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, மலேசியாக்கு எல்லாம் கடத்திருக்கிறான். அந்த 3500 கிலோ போதைப் பொருளோட மதிப்பு 2000 கோடி ரூபாய். மார்ச் பிப்ரவரி 15ஆம் தேதி தகவல் வருது, ஜாபர் சாதிக்கு தான் அதுக்கு மேலே இருக்கிறான்னு சொல்லி. ஆனா மார்ச் 9ஆம் தேதி தான் அவனை கைது பண்ண முடியுது. காரணம் என்ன? அவன் இந்த கோபாலபுர குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக இருக்கிறான். இது திட்டமிட்டு அவனை வந்துட்டு போலீஸ் வந்து தப்பிக்க வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணல. ஏன்? தமிழ்நாடு போலீஸ் கோபாலபுர குடும்ப கண்ட்ரோல் இருக்குது, மு.க. ஸ்டாலின் உதயநிதி கண்ட்ரோல் இருக்குது. அரெஸ்ட் பண்ணல, என்சிபி தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் சாராயமாக இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், நவீன போதைப் பொருட்களா இருக்கட்டும், அத்தனையும் புலந்துவதற்கு காரணமாக இருப்பது திமுக, திமுக, திமுக. இந்த திமுகவை ஒழித்தால் தான் தமிழகத்தில் தமிழக மக்களும், மாணவர்களும், இளைஞர்களும், பெண்களும் தங்களது உயிரையும் உடைமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கு ஒரே தீர்வு, மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும். தமிழகத்திலும் அத்தனை தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும். தலைவர் அண்ணாமலை அவர்களின் நோக்கத்திற்கு, லட்சியத்திற்காக தமிழக மக்கள் அனைவரும் கைகோர்த்து இந்த தீய சக்தி போதைப் பொருளுக்கு அரைக்கலை கொடுக்கக்கூடிய திமுகவை ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.